அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு நிலம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான மாந்திரீக முறைகளை நீங்கள் முறையாக என்னிடம் கற்றுக்கொள்ளலாம். பலவிதமான திருடுபுரிக்கும் முறை இருக்கின்றது. இதோடு நீங்கள் ஆள் தெரியாவிட்டால் மை பார்க்கும் முறை எல்லாம் முறையாக நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளலாம். சரியான முறையில் காரிய சாத்திய மந்திரங்களை உச்சரித்து சத்தியநாம பிரதிஷ்டைகளை உச்சரித்து நீங்கள் செய்தால் நிச்சயமாக நடக்கும். முதலாவது அடிப்படை மாந்திரிக முறைகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். எவ்வாறு பூசை செய்வது, எவ்வாறு விக்னேஸ்வர பூசை செய்வது, குரு பூசை, நீங்கள் குரு மந்திரம், குரு மூல மந்திரம் என்பன எல்லாம் சரியான முறையில் கற்றிருக்க வேண்டும். அது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் சரியான முறையில் கற்றுத்தருவேன். நேரடியாக வந்து உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்கில்லை. அதெல்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னிடம் பொழுது மாந்திரிகம் கற்றுக்கொண்டவர்கள் சிறப்பாக மாந்திரிக வேலைகள் செய்கிறார்கள். உங்களுக்கு ஏன் என்ன இவ்வாறு இந்த குரு மந்திரம் நேரடியாகத்தான் சொல்வதா, எல்லா முறைகளையும் அடுத்து வரும் சில வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். எவ்வாறு மந்திர தீட்சை என்றால் என்ன, குரு உபதேசம் என்றால் என்ன, குரு எந்த தேவதையை உபதேசம் செய்வார் என்பதற்கான சகல சந்தேகங்களையும் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த வரையில் உங்களுக்கு சொல்வேன். மற்றபடி ஒன்றுமில்லை. நீங்கள் சரியான முறையில் குரு மந்திரம் எடுத்திருக்க வேண்டும். குரு மூல மந்திரம் படித்திருக்க வேண்டும். அதன் பிறகு மந்திர சித்தி மந்திரங்கள் இருக்கின்றன. அவ்வாறான மந்திர சித்தி மந்திரங்கள் படித்திருக்க வேண்டும். மந்திர சாப நிவர்த்தி மந்திரம் படித்திருக்க வேண்டும். அத்தோடு புராண பிரதிஷ்டைகள், சத்தியநாம புராண பிரதிஷ்டை, காரிய சாத்திய புராண பிரதிஷ்டை, தாக்கு புராண பிரதிஷ்டை போன்றவற்றை சரியான முறையில், கும்ப புராண பிரதிஷ்டை என்றெல்லாம் இருக்கிறது. இதுகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சலிப்பாக இருந்தால் மாந்திரிகம் படிக்க முடியாது. உங்களுக்கு லட்சியம் இருக்கணும், அதில் ஒரு வெறி இருக்கணும். அப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் மாந்திரிகம் படிக்க முடியும். அது இருந்தாலே உங்களால் மாந்திரிகம் படித்து கொள்ள முடியும். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் காலகாலமாக அது உங்களுக்கு உதவி செய்யும். அடிப்படை மாந்திரிக முறைகளை நீங்கள் படித்து வைத்திருந்தாலே பலவித உதவிகள் உங்களுக்கு அது செய்யும். தேவதைகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்யும். அடிப்படை மாந்திரிக முறைகளில் ஒரு மாந்திரிகர் ஆவதற்குரிய அனைத்து விடயங்களையும் நான் தெளிவாக மறைவின்றி உங்களுக்கு கற்றுத்தருவேன். இந்த பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் நன்மையே பயக்கும். சலிப்பில்லாமல் ஒரு 2 மாதம் நீங்கள் பயணப்பட வேண்டும் என்னோடு. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இம்மந்திர பிரயோகத்தை பார்ப்போம். மந்திரம்: ஓம் அலைகடல் எரிய ஆதி சுந்தரி அம்மா மோகினி ஐயும் ஆங்கார வைரவி சடமா சக்தி அடியேன் பொருளை எடுத்தவனை சென்று தாக்கு தாக்கடி அவன் பதியை குலை குலை
கண்ணைக் கெடு கூட்டமிட்டு கிளப்பிடு வைரவியானவளே மகாமங்கையே ஏறிப்பிடி ஏறிப்பிடி மலத்தை அடை சலத்தை அடை அவன் சென்ற இடந்தோறும் சென்று தாக்கு தாக்கு சிவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தில் அடியேன் பொருளை எடுத்தவன், அந்த அடியேன் பொருளை எடுத்தவன் என்னும் இடத்தில் நீங்கள் உங்கள் பெயரை இட்டுக்கொள்ளலாம். இன்னொருவருக்கு செய்து கொடுப்பதாக இருந்தால் இன்னான் மகன் இன்னான் அல்லது இன்னாள் மகள் இன்னாள் பொருளை எடுத்தவர் என்று செய்து கொள்ளலாம். காரிய சாத்தியத்தில் நீங்கள் ஒருவருக்கு பிரயோகம் செய்யும் பொழுது சத்தியநாமத்திலோ அல்ல காரிய சாத்தியத்திலோ நீங்கள் சொல்லி செய்யலாம். இதை என்ன செய்யும் என்றால் அவர்களின் வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும். எங்காவது திரும்ப ஒரு இடத்தில் அவரை களவெடுக்கும் போது பிடிபட வைக்கும். அவருக்கு மலம் போவது சலம் போவது அடைபட்டுவிடும். உடம்பில் எரிவு காணும். நெருப்பெரிப்பது போல எரிவு காணும் என்றால் நாங்கள் சட்டியில் வைத்துத்தான் வறுக்கப் போகிறோம். இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணும். அத்தோடு அவர் நித்திரை வராது, உறக்கத்தை அவர் காண மாட்டார். அவ்வாறு கண்ணை மூடினாலே பலவிதமான கனவுகளும் தொந்தரவும் கொடுத்து எப்படியேனும் உங்களை தேடி வர வைத்துவிடும். இவ்வாறு ஒரு சிறந்த முறை இது பயன்பாட்டில் இருக்கும் ஒரு நல்ல கைகண்ட முறையாகவும் நான் கண்டிருக்கிறேன். சிறந்த முறை என்னால் கூறக்கூடிய ஒரு நல்ல சிறந்த முறை. இன்னும் பல பிரயோகங்கள் இருக்கின்றன. எனது வாழ்நாளில் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நான் இதை உங்களுக்கு பதிவிடுகிறேன். இதன் பூசை முறைகளை இனி நாங்கள் பார்ப்போம். இதுதான் இந்த மந்திரத்திற்குரிய யந்திரம். இவ்வாறு நீங்கள் யந்திரத்தை குயவன் சூளையிலிருந்து உடைந்த ஒரு ஓட்டில் நீங்கள் இந்த யந்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஒரு இரும்பு ஆணி கொண்டு இயந்திரத்தை எழுதி இதில் இருக்குமாறு நீங்கள் உள்ளே இருக்கும் ஓங்காரம் போட்டு பெயர் இருந்தால் பெயரை எழுதி கொள்ளுங்கள். அல்லது காரிய சாத்தியத்தை நீங்கள் இறுதியில் கூறிக்கொள்ளலாம். கூறி நீங்கள் செய்யலாம். அல்லது என்னிடம் களவெடுத்தவன் திருடியவன் என்று கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஏனென்றால் பெயர் இல்லாதவர்களுக்கு கூட, திருடர்களுக்கு கூட இது செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பெயர் கட்டாயமில்லை. என்னிடம் திருடியவனை பிடி என்று கூட நீங்கள் இதில் எழுதி கொள்ளலாம். இம்மந்திரத்தை முதலில் நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும். சித்தி செய்யும் பொழுது யந்திரம் முக்கியம் அல்ல. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு ஆரம்பித்து இப்பூசையை செய்ய வேண்டும். இரவில் தான் செய்ய வேண்டும். 1008 உருப்படி 16 நாள் செய்தால் இம்மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். மற்றவர்கள் கூறுவது போல என்னால் ஒரு நாள் என்றெல்லாம் கூற முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நடக்கவும் முடியாது. அதன் பிறகு நீங்கள் பிரயோகிக்கலாம். பிரயோகம் 108 உரு. நீங்கள் வைரவ மோகினிக்கு பூசை செய்ய வேண்டும். நீங்கள் பைரவி என்று சொல்லி வைத்தாலும் சரி. ஆனால் பைரவ மோகினி என்று நீங்கள் பூசை வைப்பதுதான் சிறந்தது. பூசைக்கு நீங்கள் அசைவ உணவுகள் வைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், அசைவ படையல். நீங்கள் கோழி, ஒரு பெட்டை கோழி பொட்டை கோழியை பிடித்து அறுத்து அதை நீங்கள் சமைத்து வைக்க வேண்டும். புழுங்கலரிசி சோறு வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டும் என்பதற்கில்லை. முதல் நாள் பெரிய படையலாக போட்டு அதன் பிறகு இறுதி நாள் ஒரு படையல் நீங்கள் வைக்க வேண்டும். சாராயம் வைத்தாலும் மிக்க நல்லது.
அடுத்தது நீங்கள் சிவத்த பூக்களை பயன்படுத்த வேண்டும். சிவத்த எக்ஸோரா பூ போன்ற சிவத்த பூக்கள் நீங்கள் பயன்படுத்தினால் போதும். சிவப்பா அரளிப்பூ பயன்படுத்தினால் சிறப்பானது. இது எவ்வாறு பிரயோகிப்பதென்றால், பிரயோகிக்கும் போதும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு பூசையின் இறுதியில் நீங்கள் சித்தி 16ஆம் நாள் இரவு நீங்கள் ஒரு கோழி பலி கொடுத்து அடை வைத்து கோழி பலி கொடுத்து நீங்கள் பூசையை முடிக்க வேண்டும். கோழி பலி கொடுக்கும்போது ஓம் வைரவ மோகினியே இந்தா பலி என்று சொல்லி நீங்கள் எழுத வேண்டும். இரும்பாணி கொண்டு எழுத வேண்டும். திருடனின் காலடி மண் கிடைத்தால் சிறப்பு. அந்த ஓட்டில் போட்டு அந்த காலடி மண்ணிலேயே யந்திரம் எழுதினாலும் சிறப்பாக இருக்கும். இவ்வாறு எழுதிவிட்டு நீங்கள் அதற்கு தாக்கு மந்திர புராண பிரதிஷ்டை கொடுக்க வேண்டும். சத்யநாம புராண பிரதிஷ்டை கொடுக்க வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு மந்திரத்தை 108 ரூ கொடுக்க வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் அந்த கோழி அவரை விதையையும் எடுத்து அதற்கும் 108 ரூ கொடுக்க வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு விதையையும் அடிமண்ணையும் விட்டு நீங்கள் ஒரு அடுப்பு செய்து அதில் வேப்பம் பிறகிட்டு எரித்து கொண்டு ஓட்டை அதில் தூக்கி வைத்து அதை நீங்கள் நன்றாக அந்த விதைக்கொட்டை கருகும் அளவுக்கு வறுக்க வேண்டும். மண்ணோடு சேர்த்து தான் வறுக்க வேண்டும். மந்திரம் சொல்லிக்கொண்டு வறுக்க வேண்டும். இதனோடு கள்ளிப்பாலும் நீங்கள் விட்டு செய்வீர்களாக இருந்தால் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். அவரின் திருடனின் உடலெல்லாம் வெந்து போகும். கொப்பளங்கள் எல்லாம் எரிவெடுக்கும். கடுங்காய்ச்சலில் விழுவான். அவரால் தாங்க முடியாத உடல் உஷ்ணம் அவருக்கு ஏற்படும். கண்ட உண்மை. நீங்கள் சரியான முறையில் கூறியபடி செய்து இதை நீங்கள் ஒரு இடமும் கொண்டு சென்றெல்லாம் போட தேவையில்லை. நீங்கள் இவ்வாறு நீங்கள் செய்து வறுத்து கொண்டிருந்தாலே அவர்களுக்கு உடனே எரிவெடுக்கும். கொஞ்சம் தூரமாக கல்லன் தூரமாக இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது. ஆதலால் நீங்கள் ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கு இரவு செய்து விட்டீர்கள் என்றால் நாளை இரவு, அதன் பிறகு அடுத்த நாள் இரவு, 3 நாளுக்கு செய்யுங்கள். கல்லன் உங்களுக்கு பிடிபடவில்லை. இப்போ அவன் நோய் வந்தால் சில வேளைகளில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவ்வாறான வேளைகளில் இதற்கு மீண்டும் கள்ளிப்பால் விட்டு வறுத்து நீங்கள் முச்சந்தியில் புதைக்க வேண்டும். புதைத்தால் அந்த இடத்திற்கு கல்லன் வந்தே தீருவான். இது ஒரு நல்ல கைகண்ட முறை. நீங்கள் மந்திரத்தில் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அடியேனின் பொருளை எடுத்தவனை சென்று தாக்கு அவன் பதிவிட்டு இவ்விடம் நோக்கி கொண்டு வா என்று கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். உங்கள் எண்ணப்படி அதற்குள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சேர்த்து செய்யலாம். திருடியவன் ஏழ்மை காரணமாக பொருளை எடுத்திருந்தால் நீங்கள் இவ்வாறு கடுமையாக செய்யக்கூடாது. என் பொருளை மீண்டும் கொண்டு வந்து தரும்படி நீங்கள் கூறினால் போதும். இவ்விடம் கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்கள்.
மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக உச்சரித்து செய்யுங்கள். கல்லனை நீங்கள் அடையாளம் கண்டு அவன் பொருளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்து விட்டால், நீங்கள் செய்த அவலத்தையும் பாலிலிட்டு ஊற வைத்து அதன் பிறகு ஓடும் நீரில் நீங்கள் விடுவீர்களாக இருந்தால் கல்லனுக்கு அந்த நோய்கள் எல்லாம் போய்விடும். 7 நாளுக்கு கூட நீங்கள் செய்ய வேண்டாம் பிரயோகத்தை. 3 நாளுக்கு கூடுதலாகவே நீங்கள் செய்யக்கூடாது. எப்படியும் 7 நாளுக்குள் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும். 3 நாளை தாண்டினால் அதை 4 நாள் 5 நாள் தாண்டிவிட்டால் அதை மாற்று செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதை சரியாக புரிந்து கொண்டு செய்யுங்கள். தர்மத்தோடு செய்யுங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் தவிர்த்து விடுங்கள். மன்னிப்பை கொடுத்து விடுங்கள். பணம் இருந்தும் கொள்ளையடித்தால் நீங்கள் அதற்கு தக்க பாடம் புகட்டலாம். போத வஸ்துகளுக்காகவும் கஞ்சா மதுபானங்களுக்காகவும் திருடுபவர்களுக்கு நீங்கள் எந்த மன்னிப்பும் கொடுக்காம இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்யுங்கள். கவனமாக நீங்கள் இதை கையாளுங்கள். இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. எதிரேற்று செய்ய முடியாது, திருப்பி அடிக்க முடியாது. இந்த தேவியும் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது. ஆனால் நீங்கள் திருடன் வந்ததுக்கு பிறகு திருப்பி ஒரு மடை வைத்து, நீங்கள் மடை என்றால் படையல் வைத்து நீங்கள் கோழி ஒன்று படி கொடுத்து நீங்கள் அதை சாந்திப்படுத்தி அனுப்பலாம். யதாஸ்தானம் பிரதிஷ்டேவயாமி என்று சொல்லி நீங்கள் சாந்திப்பட அந்த தேவியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்பதற்கு இல்லை. நீங்கள் இதை சாதாரணமான பிரயோகமாக எடுக்காமல் கொஞ்சம் கடும் பிரயோகமாக எடுத்து நல்ல முயற்சியோடு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இம்மந்திரங்கள் சித்திக்கும். எப்பொழுதும் தர்மத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். மந்திரம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப் ஊடாக என்னை தொடர்பு கொள்ளலாம். முதல் நீங்கள் உங்கள் குரல் பதிவை வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.